ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்ட் லேயர்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 2 ஈஸியான மெத்தட்ஸில் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரோலரே போதும். அதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி வீட்டில் செய்கிறது பெட்டர் தானே, என்னைக்காவது ஒரு நாள் தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பரோட்டாக்கு முட்டை சேர்க்கல, எக்லெஸ் பரோட்டா தான் செய்ய போகிறேன். கடைகளில் எக்லெஸ் பரோட்டா கிடைக்காது. அதுக்கு பதிலாக தான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஈஸியாக வீட்டில் அவைலபிளாக இருக்கிறதுனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டினா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. எனக்கு 1/2 கிலோ மைதாக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. தண்ணியோட அளவு மைதாவோட குவாலிட்டியை பொறுத்து மாறும். கொஞ்சம் சாஃப்டாக ஸ்டிக்கியாக இருக்க அளவுக்கு பிணைஞ்சுக்கோங்க. அதுதான் பதம். இப்போ இதை நம்ம ஒரு வெஜிடபிள் கட்டர் மேலேயோ இல்லாட்டினா கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயோ வச்சு பிணைய போகிறோம். பிணையறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்லையோ கட்டர்லையோ எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிணைய ஒட்டாமல் சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிணைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பொதுவாக எக்கு போடாமல் பரோட்டா செஞ்சால் சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எக்கு போடாமையும் எப்படி நம்ம கடையில் வாங்குகிறோமோ அதே மாதிரியே சாஃப்டாக லேயர்டான பரோட்டா கண்டிப்பாக வீட்டிலேயே செய்ய முடியும். இப்போ 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா மாவு ஒட்டாமல் சாஃப்டாக வந்துருச்சு. இதை நம்ம அதே பவுலுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். குறைஞ்சது 3 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறினாதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த டெக்ஸ்டர்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தனித்தனி உருண்டைகளாக உருட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி மாவை பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி மேலேருந்து உருண்டைகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் அதிகமாக விழுகாது. மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பரோட்டாக்கு மாவெல்லாம் உருட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை இப்போ விரிக்க ஆரம்பிக்கலாம். தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ இல்லை கட்டர்லேயோ எது மேலே வச்சு தேய்க்கிறீங்களோ அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தேய்க்க ஆரம்பிங்க. நல்லா சாஃப்டாக தின்னான லேயராக வர அளவுக்கு நம்ம தேய்க்கணும். நம்ம எது மேலே வச்சு தேய்க்கிறோமோ அந்த கல் தெரிகிற வரைக்கும் மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அங்கங்கே கேப் இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம எப்படியோ மடக்கி விட தான் போகிறோம். ஸோ இதை நான் ஒரு கத்தி வச்சு நடுவில் சென்டராக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணாமையும் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இதை இப்போ உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறோம். ரெண்டையுமே அதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். லைட்டாக ஜென்டிலாக கையில் இப்படி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நீளமாக தின்னாக கிடைக்கும். ஆனால் இதை அழுத்தி செய்யக்கூடாது, மெதுவாக தான் செய்யணும். இப்போ பரோட்டாவை விரலை வச்சு சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2வது லேயரையும் அதே மாதிரியே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்காமல் ஈஸியாகவே கடையில் வாங்குற மாதிரியே பரோட்டா கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர்டாக சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா உள்ள காற்று போய் பப்ளியாக இருக்குது. இப்போ நான் 2வது மெத்தடில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மெத்தடில் பரோட்டாவில் அதிகமான லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறது கூட அவ்வளோ லேயர்ஸோடு கிடைக்காது. இந்த மெத்தடில் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் இருந்து மடித்து விட்டுட்டே வாங்க. ஏற்கனவே நல்லா எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாது, நல்லா லேயர்ஸாக தான் வரும். அதனால இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக மடித்து விட்டுட்டே வாங்க. ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. எப்பயும் போல் மடித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கையை வச்சு தட்டி விட்டுட்டு விரலை வச்சு ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மெத்தட்லேயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயர்ஸோடு இருக்குன்ட்டு. இதை நான் போட்டதுக்கப்புறம் தனியாக காமிக்கிறேன். நிறைய லேயர்ஸோடு வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை லைட்டாக தேய்ச்சிட்டு தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. அப்போ லேயர்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ ஒரு சூடான தவாவில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும். அப்போ தான் பரோட்டா உள்ள வரைக்கும் வெந்து நல்லா ரெடி ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வெளியில் மட்டும் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே மாவாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பரோட்டா சூப்பராக வெந்துருச்சு.
பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. இந்த மாதிரி 2-3 பரோட்டா போட போட நல்லா சூடாவே வந்து கடையில தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டீங்கன்னா லேயர் லேயரா அழகா பிரிஞ்சு வந்துடும். சூடா தட்டினாதான் நல்லா லேயர்ஸா வரும். இந்த பரோட்டா தான் நான் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வரும்னு சொன்னேன்ல, அந்த மெத்தட்ல செஞ்சது. இது வந்து முதல்ல கட் பண்ண மெத்தட்ல செஞ்சது. நம்ம 2 மெத்தட்ல செஞ்ச பரோட்டாவுமே சூப்பரா வந்திருக்கு. இன்னைக்கு நான் இதுக்கு எம்டி சால்னாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எக்லெஸ் பரோட்டா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.